பாத்தியா தேத்தா இருமா 96 மார்க் 4 மார்க் போனதுக்கு சங்கடப்படலாமா சார் வீட்டுல திட்டுவாங்களே போன தடவை என்ன கண்ட எடுத்து விடுமா அடுத்த பக்ஸில் எடுக்கலாமா விடுமா இங்கிட்ட வந்து 12 மார்க் எடுத்துட்டு ஆஹா ஓகோன்னு விசில் அடிக்கலாம் பாட்டு பாடுறேன் ஆட்டம் வேற போறேன் சத்து இருக்குல்ல இந்த வர்றான் பாரு மோத்துல பாரு 96 மார்க் எடுத்துட்டு செவத்துல அழுது வீட்டுக்கு நான் எப்படி போறது கேக்குது அது பிள்ளையா நீயா 15 மார்க் எடுத்துட்டு கிளாஸ் ரணால பட்டிட்டு இருக்க போங்க சார் ஒண்ணுமே இதுல இருந்து 5 மார்க் எப்படி போட்டாங்கன்னு தெரியல மைப்பா இறந்து படுத்து கிடக்காரு மையம் சொல்றேன் இவரை வந்து தேர் கட்டிட்டு போவேன் அந்த அளவுக்கு முடியாதா அதெல்லாம் முடியாது தேர் கட்ட என்னத்தை செஞ்சா அதெல்லாம் முடியாதா பாட்டு என்னத்தை செஞ்சா நம்மள பரதேசியா விட்டுக்காண்டா சரி அப்ப எரிச்சால் நிறைய மண்ணெண்ணெய் செலவாகும் அதெல்லாம் கட்டு முடியாது ஏன் பேசிக்கிட்டேன் ஒரு நேரம் அப்ப சொல்லிச்சார் ரேசா டேய் அந்த நடந்து வர அந்த கம்பனுங்க நானா கூட நடந்து சுடாட்டிலே படுக்கிறேன் ஏன்டா என்ன மனைவி தற்கொலை வரணும்னு சொல்லி மாடி போய் குச்சாலாமே நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த நான் வந்து திரும்பி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிக்கா என்னையா பொங்கல் சொல்லி ரொம்ப நாளாச்சு பொங்கல் எப்போ வரும் ஜனவரி 14 வரும் வாங்க வருங்க எப்படி இவ்வளவு அறிவாளியா பேசுறீங்களே எப்படி நான் தினமும் மீன் மண்டை சாப்பிடுவேன் எனக்கு ஒரு 5 மண்டை கொடுங்க அப்படின்னு வாங்கி சாப்பிட்டேன் வந்து மகள் என்னங்க எனக்கு அறிவு வரலையே 5 மண்டை சாப்பிட்டேன் அப்ப இந்த 10 சாப்பிடுன்னு சொல்லி போய் மறுபடியும் 10 சாப்பிட்டு வந்தேன் ஆனா உன் மீனே 2 ரூபா தான் மீன் மண்டை மட்டும் 2 ரூபா விற்கிறான்னு சொல்லி வேகமா வந்து ஏங்க என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க மீன் முழு மீனுமே 2 ரூபா தான் நீங்க மண்டை மட்டும் 2 ரூபாய்க்கு வித்துருக்கீங்க என்ன ஏமாத்து பாக்குறீங்களா பாத்தீங்களா அறிவு வளர்ந்துச்சு உங்களுக்கு மயிலே மயிலேனா இறகு போடாது ஆமா சார் அதுக்கு தமிழ் தெரியாது ஏண்டா இப்படி அக்க போறேன் வாய திறந்தா உங்களுக்கு உடம்புறம் கொடுப்பாடா இருப்பீங்க உங்க வயசு எல்லாம் வாழ்க்கையில் நிறைய நான் மேடு பள்ளங்களை பார்த்தோம்டா ஏன் கண்ட்ரிட்டா இருந்தீங்களா அப்படி அதுக்கு ஒரு நக்கல் பண்ணுங்க ஜாலியா இருங்க அதே ஜோலியா இருக்காங்க